அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு எந்த கோவில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தாரமங்கலத்துல இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பல வருடங்களாக கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கோவில இந்த வருடம் கட்டி முடிச்சிருக்காங்கங்க. பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் வருதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த யாகசாலை வளர்த்தவங்க இல்லைங்களா, அதுக்குண்டான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம். நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். அந்த வீடியோ நாளைக்கு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கும்பாபிஷேகத்திற்கு அலங்காரத்திற்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா வாழை மரம், தேங்காய், இளநீ, நுங்கு அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த யாகசாலையில பாத்தீங்கன்னா அந்த முளைப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்குன்னே தனியா ஒரு இது கட்டி கொஞ்சமா அங்க பாருங்க நிறைய ஒரு இலை மாதிரி நிறைய கீரை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லுமே அது முளைப்பாரி போட்டு வளர்த்தி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த யாகசாலை பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்து யாகம் நடத்துறாங்கன்ட்டு. நம்ம கும்பாபிஷேகத்துக்கும் இந்த யாகத்திற்கும் நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூலிகையெல்லாம் சேர்ந்து வர அந்த புகை சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலயே நம்ம அந்த யாகத்துக்கெல்லாம் போயிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. கோயில்ல ஹோம சாமான்கள்லாம் இருக்கு. भद्रकाली ईशानो पूर्वे ओम ह्रोम आहवणीयाग्नये स्वाहा ओम से तद्रुढं गौर्जये स्वाहा ओम से ह्रोम तद्रुढ गौरी आहवणीयाग्भ्यां स्वाहा दक्षिणे ओम सोम अघोरध्यान गंगायै स्वाहा ओम ह्रोम दक्षिणाग्नये स्वाहा ओम से ओम सोम ह्रोम अघोर गंगा दक्षिणाग्भ्यां स्वाहा उत्तरे ओम ह्रोम केवलाग्नये स्वाहा ओम हिं वामदेव अंबिकायै स्वाहा ओम सिंह ह्रोम वामदेव अंबिका स्वाहा ओम सम ओम ह्रोम वृद्धाग्नये स्वाहा साम हृदयाय वामनी स्वाहा ओम साम ह्रोम हृदयाय वामनी वृद्धाग्भ्यां स्वाहा ईशान्या ओम ह्रोम सामान्य சாமி கருவறையில வச்சு யாகமாக நடத்துறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு உண்டான வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.